உடல் நலத்தை பற்றி யாரும் அக்கறையே கொண்டல. பிசுபிசுப்பு இல்லாமல் சமையல் பண்ணலாம், அல்லது இதில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது, விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதில் என்னென்ன அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் இருக்கோ அத்தனையும் நீக்கிட்டு அதை ரீஃபைண்டுன்னு பேர் வச்சா எப்படிங்க அதுனா? பல நாடுகளில் அமெரிக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3ல் ஒருத்தர் ஒபீஸ் அப்படின்னாங்க. இப்போ பாதிக்கு பாதி ஒபிசிட்டி தான். அதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவிலையும் ஒபிசிட்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். சமீப காலமாக ரீஃபைண்ட் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், அதாவது ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் சுகர், ரீஃபைண்ட் ஃப்ளார்ஸ், இந்த மாதிரி. ஸோ ஏன் இப்போ அதிகமாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுது? ஸோ இதில் சாப்பிட்றது இது உண்மையிலேயே சுத்தம் செய்யப்பட்ட உணவுகள் தானா? இதனால் நன்மைகள் இருக்கா, தீமைகள் இருக்கா? இதில் நீங்கள் 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று ரீஃபைண்ட் சுகர், ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் ஃப்ளார். இது 3மே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்கள் முடிவாக நம்ம சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிட்டோம், வேறு வழி இல்லை. இதில் ரீஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா பயன்பாட்டுக்கு எளிமையாக இருக்குது, தயாரிக்கிறதுக்கு செலவு குறைவு, அதே மாதிரி லாபம் அதிகம். இந்த காரணத்தினால தான் அந்த ரீஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் நிற்குதா நான் நினைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா ரீஃபைண்ட் உங்களுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கொடுக்குறோம் அப்படின்னாச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணெயே நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் கிடையாது. ஓகே. எப்போதும் நம்ம பாரம்பரியமாக, அதாவது பழைய கதத்தை நம்ம பேசலை, நம்ம உடல் நலம் சார்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்கிறோம். இப்போ செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுனை, இதுக்கெல்லாம் எந்த கேடும் இல்லை, இப்போ கிடைக்காம இருக்க போகிறது இல்லை. ஒரு பொருளை மாற்றிட்டு நம்ம வேற ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா நிறைய காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இதனுடைய உடல் நலத்திற்கு நலமாக இருக்கணும், அதாவது அதனுடைய செலவு குறைவாக இருக்கணும், இன்னொன்று 3 பயன்பாட்டுக்கு எளிமையாக இருக்கணும். இது மாதிரி, அதாவது உற்பத்தி, பயன்பாடு, செலவு, இந்த 3 வச்சு தான் புதுசாக ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. ஆனால் இதில் எந்த ஒரு விஷயம் இந்த ரீஃபைண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம்னா உடல் நலத்தை பற்றி யாரும் அக்கறையே கொண்டல. பிசுபிசுப்பு இல்லாமல் சமையல் பண்ணலாம், அல்லது இதில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது, விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ரீஃபைண்டில் வருது. எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும், ரீஃபைண்ட் சுகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒயிட் சுகர் அப்படிங்கிறது வந்ததுக்கு பின்னாடி என்னென்ன கேடுகள் நம்ம ஊரில் வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ரீஃபைண்ட் ஃப்ளார் அப்படிங்கிறது இன்னும் மிக மோசமான அளவில் நம்ம உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட மாவு அப்படிங்கிறத நிச்சயமாக பயன்படுத்தவே கூடாதுங்கிற அளவுக்கு அதில் அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது. என்ன அதில் நீக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா தவிடு, அதை நீக்கிடுறாங்க. ஜெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்ப்பாக இருக்கக்கூடிய முளை வரும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பச்சை பயிரை தண்ணியில் போட்டிங்கன்னா மறுநாள் காலைல முளைக்கும், வெந்தயத்தை போட்டிங்கன்னா மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் முளைக்கும் இல்லையா? அந்த முளைக்கக்கூடிய பொருளையும் நீக்கிடுறாங்க, மேலே இருக்கக்கூடிய தவிடையும் நிறுத்திடுறாங்க. வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது. இதில் என்னென்ன அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் இருக்கோ அத்தனையும் நீக்கிட்டு அதை ரீஃபைண்டுன்னு பேர் வச்சா எப்படிங்க அது நல்லது? ஓகே. ஸோ அதனால் அதில் அந்த தோலில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், உடம்புக்கு தேவையான இரத்தத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய, மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய, இதய நோய்களை தடுக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் அதில் இருக்குது. அதை முழுக்கதும் நீக்கிட்டாங்க. ஸோ இதை முழுசும் நீக்கிட்டு வெறும் மாவை மாத்திரம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்குது, சமையல் செய்கிறதுக்கு எளிதாக இருக்குது, வேக வைக்கிறது சீக்கிரமாக வெந்து போயிடுது. ஆனால் இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாவில், அதாவது ரீஃபைண்ட், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட மாவில் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடும்போது எளிதாக சாப்பிடவும் முடியுது. ஆனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னாச்சுன்னா உடம்புல சர்க்கரை அளவு வேகமாக கூடிடும், ஒபிசிட்டி கூடுதலாகும். ஏன்னா இதெல்லாம் மொத்தமாக ஒரு கலவையாக, ஒரு ஹோல் கிரெயின்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு தானியத்தை நம்ம பயன்படுத்தும் போது தான் உடல் எடை கூடாமல் தேவையான ஊட்டச்சத்து மாத்திரம் கூடுறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு இயற்கையே. ஆனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய வசதிக்காக பண்ணுறேன்னு சொல்லி தரக்கூடிய அத்தனையுமே கேடாக தான் முடியுது. அதனால் நம்ம முழுமையாக அதை நீக்கத்தான் வேணும். ரீஃபைண்ட் எண்ணெயாகட்டும், ரீஃபைண்ட் சுகர் ஆகட்டும், ரீஃபைண்ட் மாவுகளாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம நீக்க தான் வேணும்.
சரி, இப்போ ரீஃபைன் பண்ணும்போது உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய பி விட்டமின்ஸ் எல்லாம் போயிடுது, நாளடைவில் ஞாபக மறதிகள்லாம் வருது அப்படின்லாம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து இந்த தோலில் தவிடில் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, வெறும் வந்து மாவு அப்படின்னாச்சுன்னா சர்க்கரை பொருள், அதாவது மாவுச்சத்து மட்டுமே இருக்கும். அதில் மற்ற பொருட்கள் எதுவுமே அதில் சேராது. இதில் தயாரிக்கப்படக்கூடிய இட்லி, தோசை எதுவாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு உண்டு. அதில் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாது உப்புக்கள் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா மூளையினுடைய செயல்பாடுகள் படிப்படியாக குறையத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரிசி எடுத்துக்குவோம், மற்ற தானியங்களை கூட விடுங்க, சாதாரண அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து நெல்லுலேருந்து அரிசியாக மாறுறதுக்குள்ளே எத்தனை ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இயற்கையான முறையில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதை முதல்ல நெல்லை வந்து கொஞ்சம் தண்ணீரில் ஊற வைப்பாங்க ஓவர் நைட், ஒரு நாள் முழுவதும். அப்போ அதில் லேசாக குருத்து வர ஆரம்பிக்கும். தோலில் உள்ள அந்த அந்த நெல் தோலில் இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் பதமாகி வரும். அதை அவிப்பாங்க. ரொம்பலாம் அவிக்க மாட்டாங்க, லேசாக அவிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை காய வச்சு ரொம்ப பதமாக அதை வந்து தோலை நீக்குவாங்க. அதில் பெரும்பாலும் மரம் சார்ந்த பொருட்கள் தான் அதை தோலை நீக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது இந்த மாதிரி 4-5 அடுக்குகள் அதை செய்யும்போது தோலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்துக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வேறு சில சத்துக்கள் எல்லாமே அரிசிக்குள்ளே தன்னால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். வெறும் தோல் மட்டும்தான் வெளியில் போகும். அதுவும் தவிட நீக்க மாட்டாங்க. பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வருது. அன்பாலிஷ்டு ரைஸ் தான் நல்லது. அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படிங்கிறது வந்து தவிடு நீக்கப்படாத அரிசி. அந்த தவிடு நீக்கப்படாத அரிசி அப்படிங்கிறது வந்து அந்த அரிசிக்குள்ளே உள்ள உயிர்ப்பு சத்துக்களை முழுமையாக உட்கிரகிக்கிறதுக்கும் அது சேர்ந்து உடலில் பயன்படும் போது அது இரத்தத்திலையும் தோல்லையும் தசைகள்லையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த அளவில் உடம்பை வலுவாக்கும். இப்படி தயாரிக்கப்பட்ட வெறும் அரிசியில் செய்யக்கூடிய இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் அதுவே ஒரு அமுது தான். இப்போ இது நீக்கப்பட்ட அந்த ரீஃபைண்ட், உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட அந்த மாவு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேடுதான். ஒபிசிட்டி இன்னைக்கு கூடுனதுக்கு காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில், பல நாடுகளில், அமெரிக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3ல் ஒருத்தர் ஒபிஸ் அப்படின்னாங்க. இப்போ பாதிக்கு பாதி ஒபிசிட்டி தான். அதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவிலையும் ஒபிசிட்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஒபிசிட்டி, நமக்கு சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறு சார்ந்த பகுதியில் குண்டாக இருப்பாங்க, கையெல்லாம் ஒல்லியாக இருக்கும், கால் ஒல்லியாக இருக்கும், வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஆமாம், இது வந்து காரணம். இது டயபெட்டிஸ் வர்றதுக்கு, ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் அதிகமாக இப்போது சமீபத்தில் ஒரு 40-50 வருஷமாக வர்றதுக்கான காரணம் இந்த 3 பொருள் தான். ரீஃபைண்டு சுகர், ரீஃபைண்டு ஆயில், ரீஃபைண்டு மாவு. டாக்டர், இப்போது மக்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ரீஃபைண்டு தான் நல்லதுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கறதுனால நல்லெண்ணெய், கடலெண்ணெயில் கூட ரீஃபைண்ட் ஆயிலை தான் மக்கள் எதிர்பார்த்து வாங்குறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்தாமல் வேறு எந்த எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துறது? இல்லை, செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் அப்படிங்கிறத ரீஃபைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை அப்படியே நம்ம பயன்படுத்தலாம். அதில் ரீஃபைண்ட் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது அந்த ப்ராசஸோ நமக்கு எதுக்கு வருது, தேவைப்படுது? அரைக்கிறோம், எண்ணெய் கிடைக்குது, பயன்படுத்துகிறோம். இதில் வந்து எங்கே ப்ராசஸ் இருக்குது? இப்போ இதில் இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெயை நம்ம நேரடியாக வாங்க பழகிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து நேரடியாக நமக்கும் அந்த உற்பத்தியாளருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு எண்ணெய் கடை அப்படின்றத நம்ம உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து என்கிட்ட எள்ளு இருக்குது, இந்த இடத்துல போனாச்சுன்னா நாம் வந்து அதை அரைச்சி கொடுப்பாங்க, இதை அரைச்சி அங்கேயே விற்பனை நிலையம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சூழல் வந்ததுன்னா தரமான பொருள் நேரடியாக நம் கண் பார்வை முன்னாலவே கிடச்சிரும். இதில் வந்து நாம் வந்து இன்னும் ஒருத்தரை, கண் தெரியாத ஒருத்தரை நம்ப வேண்டிய அவசியம் அதில் இல்லை இல்லையா? ஓகே டாக்டர், அப்போ செக்கு எண்ணெய்ங்கிறப்ப இப்போ கடைகளில் இப்போ அதிகமாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் எண்ணெய் வாங்குகிறோம், ஹோல்சேல் கடையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது ரேக்கில் பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெயிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தெளிந்த எண்ணெயாக இருக்குது, இன்னொரு பாட்டிலில் டஸ்ட்டாக இருக்குது, ஸோ கீழே வேறு அடியில் ஏதோ தங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அது நம்ம பியூர்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, பியூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். வாட் இஸ் பியூரிட்டி? பியூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிருமி இல்லாமல் இருக்கிறதா, அல்லது அதில் வந்து குப்பைகள் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது அதில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் வந்து அந்த பியூரிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்.
அது உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து பியூரிட்டின்னு நான் எதை பார்ப்பேன் அப்படின்னாச்சுன்னா, இது தப்பி தவறி உள்ளே போனாலும் எந்த கேடும் ஏற்படுத்துறதில்ல அப்படின்னா அது பியூரிட்டி. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பொருட்களில் கீழே சில ஒரு மண்டின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில் சொல்லக்கூடியது, கீழே வீழ்படிவாக இருக்குது அப்படின்னா அது நம்ம உள்ளே போனால் அதுவும் நல்லது தான். ஓகே. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, எள்ளு பிண்ணாக்கு அப்படிங்கிறத சின்ன வயசில் நம்ம செக்கு ஆட்டிகிட்டு இருக்கும்போது அதில் கருப்பட்டி போட்டு எடுத்து தருவாங்க. அது அவ்வளவு சுவையான ஒரு பொருள், அவ்வளவு ஆரோக்கியமான பொருளும் கூட. அந்த எள்ளில் ஆட்டி இருக்கக்கூடிய அந்த எள்ளு பிண்ணாக்குன்னு சொல்லக்கூடியது, எள்ளு அரைச்சி எண்ணெய் எடுத்த பிறகு வரக்கூடிய அந்த பிண்ணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கருப்பட்டி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது எலும்புக்கும் கண்ணுக்கும் நல்லது. அது கீழே வீழ்படிவாக இருந்ததுன்னா நவீன பார்வையில் நீங்கள் பார்க்குற பார்வையில் அது இது இம்ப்யூரிட்டிஸ் கலந்துருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அதையே நாங்கள் சாப்பிட்ருக்கோமே, அப்போ அதில் எப்படி இம்ப்யூரிட்டின்னு நம்ம சொல்ல முடியும்? ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய நண்பர் சிலர் வந்து இங்கேருந்து அந்த எண்ணெய் ஆட்டி அமெரிக்காவில் கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் அது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு பருத்தி துணியை உருவாக்கி 8 அடுக்குகளில் அதை வந்து வடிகட்டுறாங்க. அப்படி தேவைன்னா நீங்கள் 8 அடுக்கில் வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அந்த மண்டியோடையே நான் போட்டு சாப்பிட்டேன்னா சுவை இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் விற்பனை லெவலில் நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு அவங்க வந்து ஒதுக்குவானாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கும் ட்ரெடிஷ்னலான முறைகள் இருக்குது. அது மூலமாக நம்ம பயன்படுத்தலாம். அதுக்காக ரீஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீஃபைன்ங்கிற வார்த்தையே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியே ரீஃபைண்டுக்கு எதிரானது. அதனால் அந்த அந்த ரீஃபைண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை தரமான வார்த்தை, ஆனால் அதில் உள்ள பொருட்கள் மட்டகரமான பொருட்கள். இப்போது நீங்கள் ரீஃபைண்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, இதில் ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன். நான் வந்து குரோம்பேட்டில் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அப்போது வந்து நான் சமைக்கிறதுக்காக, நான் தனியாக இருக்கிறதுனால நான் தான் சமைப்பேன். அப்போது ஒரு இடத்துல போய் செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக நான் போயிருக்கும்போது அந்த இடத்துல செக்கில் ஆட்டின எண்ணெய் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அப்போ இன்னொரு டின்னில் வந்து ஒரு எண்ணெய் இருந்துச்சு. அது என்ன எண்ணெய்ங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது ரீஃபைண்ட் ஆயில். இந்த டின்லேயே தான் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வேறு பிளாஸ்டிக் கேனில் வரும், அதை ஊற்றிட்டு அந்த பிளாஸ்டிக் கேனை கொடுத்துருவோம், நாங்கள் இதில் தான் ஊற்றி வச்சுருப்போம் அப்படின்னாச்சுன்னா, அதுதான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்கிறார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், அப்போ மனுஷன் சாப்பிடுவானா நீங்கள் எதுக்கு மனுஷங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கேட்குறாங்களே நான் என்ன பண்ணுறது வணிக ரீதியா அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு தனி கதை. அவர் சொன்ன இன்னொரு தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப நாள் இந்த ரீஃபைண்ட் ஆயிலை இந்த குறிப்பிட்ட பிராண்டில் உள்ள எண்ணெயை நான் வாங்கி இந்த இதில் ஊற்றுனேன்னா உள்ளே வந்து அந்த கேன் வந்து அரிப்பெடுத்து அரிச்சிடும். அவர் சொன்னது அவருடைய ஒரு லேமேன் எக்ஸ்பீரியன்ஸா, இது இந்த கேனே எப்படி அரிக்குது, அப்போ வயிறு எப்படி அரிக்கும் அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ அது ஒரு லேமேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட நாம் வந்து பொதுவாக இப்போ நிறைய மருத்துவ ரீதியாகவும் நோய்கள் ரீதியாகவும் கிளினிக்கலாகவும் பார்க்குற போது ரீஃபைண்ட் ஆயில் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். சூப்பர் டாக்டர், தெளிவான விளக்கங்கள். நன்றிங்க, வணக்கம்.